38வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற 6வது நமஸ்கார மந்திரம். முப்பத்தி 3வது ஸ்லோகத்திலேருந்து ஆக்கமே நமஸ்கார மந்திரம் ஆரம்பிச்சது. இப்ப நம்ம பார்க்கறது 38வது நமஸ்கார மந்திரம். அப்படி பார்த்தா 6வது நமஸ்கார மந்திரம். நமஹ ஊர்ஜே இஷே த்ரய்யாஹ பதயே யஜ்ஞரேதசே திருப்திதாய ச ஜீவானாம் நமஹ சர்வ ரச ஆத்மனே. நம ஊர்ஜ இஷே த்ரய்யா பதயே யஜ்ஞரேதசே திருப்திதாய ச ஜீவானாம் நம சர்வ ரச ஆத்மனே. பிதൃக்களோடு அன்னமான ஊர்ஜமாயிட்டும் தேவர்களோடு அன்னமான இஷையாயிட்டும் யஜ்ஞ சாமகிரிகளை உൽപാദിപ്പിக்கிறவனாயிட்டும் வேத அதிபதியாயிட்டும் ஜீவஜாலங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறவனாயிட்டும் சர்வரச ஸ்வரூபனுமாயிருக்கிற பகவானே மகாவிஷ்ணு உங்களுக்கு நமஸ்காரம். ஊர்ஜே நம பிதൃக்களோடு அன்னஸ்வரூபனான மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். இஷே நமஹ தேவர்களோடு அன்னஸ்வரூபனான மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். த்ரய்யாஹ பதயே நமஹ வேதங்களோடு அதிபதியான மகாவிஷ்ணுவே உங்களுக்கு நமஸ்காரம். த்ரயி சொன்ன வேதம். த்ரய்யாஹ பதயே நமஹ வேதங்களோடு அதிபதியான உங்களுக்கு நமஸ்காரம். யஜ்ஞரேதசே நமஹ யஜ்ஞங்களுக்கான பதார்த்தங்களை உண்டாக்குற உங்களுக்கு நமஸ்காரம். யஜ்ஞங்களுக்கான ரேதஸ் அந்த பீஜத்தை உൽപാദിപ്പിக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். பிரகிருதியில இருக்கிற செடி கொடிகளை போஷிப்பிக்கிற ஓஷதிகளை போஷிப்பிக்கிற சந்திர பகவானா இருக்கிற உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம் மகாவிஷ்ணு. மனுஷாளுக்கு தேவையான சாப்பாடு, பிதൃக்களுக்கு தேவையான சாப்பாடாக்கும் கவ்யம், அப்படி இல்லைனா ஊர்ஜம். தேவர்களுக்கு தேவையான சாப்பாடாக்கும் ஹவிசு, அப்படி இல்லைனா இஷே அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சந்திரனோட எனர்ஜி காரணமாயிட்டாக்கும் உண்டாகிறது. பூமியில இருக்கிற சஸ்யஜாலங்கள காரணமாயிட்டாக்கும் இந்த அன்னம் அப்படிங்கிறது உൽപാദിപ്പിக்கப்படுறது. அப்ப சந்திர ஸ்வரூபனாயிட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஜீவானாம் திருப்திதாய நமஹா உயிரினங்களுக்கு திருப்தியை கொடுக்கிற நமஸ்காரம். உயிரினங்களுக்கு திருப்தியை கொடுக்கிற மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். திருப்தியை கொடுக்கிறவனுக்கு நமஸ்காரம். சர்வரச ஆத்மனே நமஹா உப்பு, புளி, காரம், கசப்பு, துவர்ப்பு, மதுரம் இப்படி இருக்கிற ஷட் ரசங்களாயிட்டு இருக்கிறதும் நீங்கள் தான். எல்லா பொருளுகளிலேயும் இருக்கிறதும் நீங்கள் தான். எல்லாருக்குள்ளேயும் ஜல அம்சம் இருக்கு. ஜல அம்சஸ்வரூபனாய் இருக்கிறவனுக்கு பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். பஞ்சபூதங்களில ஜலம் அப்படிங்கிற ரசம் இல்லை அப்படின்னா உயிரினங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. எത്ര தாகம் உண்டானாலும் மேக்சிமம் தண்ணியை குடிச்சானா நம்ம போரும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அதனாலேயே உயிரினங்களுக்கெல்லாம் திருப்தியை கொடுக்கிற அந்த
சர்வ ரச ஆத்மஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். வாழ்க்கையில நம்ம போரும் ஜலற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். தண்ணியும் தாகம் தீர்ந்ததுன்னா தண்ணி போரும், இதுக்கு மேல தண்ணி குடிக்க முடியாது சொல்லிடுவோம். வயிறு ரொம்ப எடுத்துனா இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுவோம். அப்படி சர்வ உயிரினங்களுக்கும் திருப்தியை கொடுக்கிற அன்னதாதாவா இருக்கிற ஜலதாதாவா இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு எங்களோட நமஸ்காரம். 39வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற 7வது நமஸ்கார மந்திரமாக்கும் இது. சர்வ சத்வ ஆத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே நமஹ த்ரைலோக்யபாலாய சஹ ஓஜஹ பலாய ச சர்வசத்வாத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே நமஸ்த்ரைலோக்யபாலாய சஹ ஓஜோ பலாய ச. സർവ ഉയിരിനങ്ങളോട് ശരീരമായിട്ടും ഭൂമിയോട് സ്വരൂപനായിട്ടും വായുരൂപത്തിലെയും മനസ്സ് ഇന്ദ്രിയങ്ങൾ ശരീരം ഇതുക്കെല്ലാം ഓജസ് കൊടുக்கிறவனாയിട്ടും ലോകപാലനായിട്ടും പ്രവർത്തിக்கிற பகவானுக்காயிட்டு அந்த மகாவிஷ்ணுவுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு உபதேசம் பண்றார். விசேஷாய நமஹா, பிருத்வி ஸ்வரூபனான உங்களுக்கு நமஸ்காரம். சர்வ சத்வ ஆத்மதேகாய நமஹா, எல்லா உயிரினங்களோடும் சரீரமாயிட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவே உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்தவீயசே நமஹா, ஸ்தூல ரூபனான உங்களுக்கு நமஸ்காரம். சமஷ்டி ரூபனான உங்களுக்கு நமஸ்காரம். வியஷ்டி ரூபனான உங்களுக்கு நமஸ்காரம். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் சாதிக்கிறது அந்த பகவானோட சக்தியினாலேயாக்கும். அந்த பகவானோட சக்திக்கு நமஸ்காரம். த்ரைலோக்கியபாலாய நமஹா, பிரபஞ்ச பரிபாலகனாயிருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். சஹஸ் அப்படின்னா மனோபலம், ஓஜஸ் அப்படின்னா இந்திரிய பலம். மனோபலம், இந்திரிய பலம், சரீர பலம் எல்லாம் கொடுக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். வாயு ரூபத்துல மனசு, இந்திரியங்கள், சரீரம் இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜியை கொடுக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். பிராணசக்தியினாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நிலநிற்கிறது. 40வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற 8வது நமஸ்கார மந்திரமாக்கும் இது. அர்த்தலிங்காய நபசே நமஹ அந்தஹ பஹிஹி ஆத்மனே நமஹ புண்ணியாய லோகாய அமுஷ்மை பூரிவர்ச்சசே. அர்த்தலிங்காய நபசே நமோந்தர்பஹிராத்மனே நம புண்ணியாய லோகாய அமுஷ்மை பூரிவர்ச்சசே. பதார்த்தங்களோட சுபாவம் தெரியறதுக்காயிட்டு அந்த பதார்த்தங்களோடு உள்ளேயும் வெளியிலையும் சப்த ரூபேன ஸ்திதி செய்யற பகவான், அமித தேஜஸோடு கூடி இருக்கிற பகவான், புண்ணிய பிரதனான பகவான், சொர்க்கஸ்வரூபனான பகவானுக்காயிட்டு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுங்கோ. பகவான் அப்படிங்கிற ஆத்மாவிலேருந்து ஆகாசம் உண்டாச்சு, அதுக்கப்புறமா வாயு உண்டாச்சு, அதுக்கப்புறமா அக்னி உண்டாச்சு, அக்னியிலேருந்து அதுக்கப்புறமா ஜலம் உண்டாச்சு, பிருத்வி உண்டாச்சு,
இப்படி சிருஷ்டியோடு கிரமத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது நாராயணன் அப்படிங்கிற ஆத்மா. அர்த்தலிங்காய நபசே நமஹா, பொருள்களோடு சுபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சுட்டி காட்டுற ஆகாசஸ்வரூபிக்கு நமஸ்காரம். அந்தஹா பகிஹி ஆத்மனே நமஹா, சப்த ரூபத்துல பொருள்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஸ்திதி பண்ணுற பகவானுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். ஸ்பேஸ் அப்படிங்கிறதாக்கும் ஆகாசம். ஒரு ரூமுக்குள்ள கூட்டமா நிறைய பொருள்கள் இப்படி அடுக்கி போட்டிருந்தா நமக்கு எப்படியாக்கும் அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு சாதிக்கும். அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டு பிரிச்சு கேப் விட்டு அடுக்கினாதான் நமக்கு அதுக்கு ஒரு ஆர்டரே ஆயிட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் சாதிக்கும். அந்த கேப்புக்காக்கும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது. பொருள்களை செப்பரேட் ஆக்குறது ஸ்பேஸ் காரணமாயிட்டாக்கும். சப்தத்தால நமக்கு பொருள் என்னதாக்கும் அப்படின்னு சாதிக்கிறதும் இந்த ஆகாசத்தாலேயாக்கும். ஆகாசம் அப்படின்னு சொன்னா ஸ்பேஸ். வியஷ்டி சமஷ்டி ஆகாசஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். ஆகாசம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த ஆகாசத்தோடு நேர நம்மள ஒரு மண் குடத்தை பிடிச்சானா அந்த குடத்துக்குள்ளேயும் ஆகாசம் தெரியும், கடாகாசம். அந்த மண் குடத்தை உடைச்சு போட்டானா அதுக்கப்புறம் அங்க கடாகாசம் அப்படிங்கிற ஆகாசம் இல்லை, ஒரு ஆகாசம் தான் உள்ளது. அப்படி இருக்கிற ஆகாச ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். எல்லாம் எல்லாம் நாராயணன். புண்ணியாய நமஹா, புண்ணியங்களை கொடுக்கிற அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம். அமுஷ்மை லோகாயா, சொர்க்கஸ்வரூபனான பகவானே மகாவிஷ்ணு நாராயணா உங்களுக்கு நமஸ்காரம். வைகுண்டநாதனுக்கு நமஸ்காரம். பூரிவர்ச்சசே நமஹா, ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸோடு கூடி இருக்கிற பகவானே நாராயணா உங்களுக்கு நமஸ்காரம். சொர்க்கலோகம் அப்படிங்கிறது புண்ணியம் செஞ்சவாளுக்கு போகிறதுக்கான லோகமாக்கும். புண்ணியம் காரணமாயிட்டாக்கும் சொர்க்கவாசம் கிடைக்கிறது. அதனால சொர்க்கம் அப்படிங்கிற புண்ணிய லோகத்துல தேஜஸ்வரூபியான அந்த சொர்க்கத்துல ரஜோகுண தமோ குணங்கள் கிடையாது, நிழல் கூடியும் கிடையாது, வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். ரஜோகுண தமோ குணங்களும் அங்க கிடையாது. அப்படி இருக்கிற எந்த விதமான அழுக்கும் இல்லாத, குண்டதங்கள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத வைகுண்டநாதனுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். சொர்க்கம் அப்படிங்கிற ஸ்வரூபத்துல இருக்கிற அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம். சொர்க்கம் அப்படிங்கிறதே நாராயணன் தான். அந்த பகவானுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். 41வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு உபதேசம் பண்ற 9வது நமஸ்கார மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பிரவருத்தாய நிவృత్తాய பித்ருதேவாய கர்மணே நமஹ அதர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச. பிரவருத்தாய நிவృత్తాய பித்ருதேவாய கர்மணே நமோ தர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச. பித்ருலோக பிராப்திக்கு உபயோகமாகிற பிரவೃತ್ತಿ மார்க்க ஸ்வரூபனாயிருக்கிற, தேவதா பிராப்திக்கு உபயுக்தமான நிவೃತ್ತಿ மார்க்க ஸ்வரூபனாயிருக்கிற, அதர்மிகளுக்கு அவளோடு கர்மபலமாயிட்டு மிருத்யுவையும் துக்கத்தையும் கொடுக்கிற பகவான் நாராயணன் காயிட்டு நமஸ்காரம். பித்ரு பிரவருத்தாய கர்மணே நமஹ. பித்ருலோக பிராப்திக்கான பிரவೃತ್ತಿ மார்க்கம் அப்படிங்கிற பிரகிருதியோடு அட்டாச்மெண்ட் ஆயிட்டு வாழறதுக்கான
பிரவൃத்திகள். அது செய்யறதுக்கு பரம்பொருளாக்கும் காரணஸ்வரூபனாயிருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். தேவாய നിവൃത്തായ കർമ്മണേ നമഃ. പ്രകൃതിയുമായി അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാതെക്ക് ഭഗവാനിലെ മനസ്സ് ലയിപ്പിക്കുന്നതും ഭഗവാൻ താൻ കാരണം. ദേവതാ പ്രാപ്തിക്കാന് നിവൃത്തി മാർഗസ്വരൂപനാന ഭഗവാനുക്കും നമസ്കാരം. പ്രവൃത്തായ കർമ്മണേ നിവൃത്തായ കർമ്മണേ നമഃ. പിതൃ പ്രവൃത്തായ കർമ്മണേ നമഃ. ദേവായ നിവൃത്തായ കർമ്മണേ നമഃ. പ്രവൃത്തി മാർഗത്തുക്കും നിവൃത്തി മാർഗത്തുക്കും കാരണമായിരിக்கிற ഭഗവാനുക്ക് നമസ്കാരം. അധർമ്മ വിപാകായ ദുഃഖദായ മൃത്യവേ നമഃ. അധർമ്മം ചെയ്യறவாளுக்கு அவளோடு கர்மபலமான துக்கத்தை கொடுக்கிற துக்கத்தை கொடுக்கிற மிருத்யவே மிருத்யுதேவனுக்கு நமஹா நமஸ்காரம். மிருத்யுதேவனாயிட்டு இருக்கிறதும் பகவான் தான். அந்த மகாவிஷ்ணுவுக்காயிட்டு காலஸ்வரூபனுக்காயிட்டு நமஸ்காரம். 42வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற 10வது நமஸ்கார மந்திரம். முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது நமஸ்கார மந்திரங்களாக்கும். அதுக்கப்புறமா பிரார்த்தனா மந்திரங்கள், அதுக்கப்புறமா ஃபலஸ்ருதி. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நமஸ்கார மந்திரங்களாக்கும். 10வது நமஸ்கார மந்திரமாக்கும் நம்ம பார்க்கிறோம். സമസ്ത ആശിഷാം ഈശാ മനവേ കാരണ ആത്മനെ നമഃ. ധർമായ ബൃഹദേ കൃഷ്ണായ അഗുണ്ടമേതസേ പുരുഷായ പുരാണായ സാംഖ്യയോഗേശ്വരായ ച. നമസ്ത ആശിഷാമീശ മനവേ കാരണാത്മനെ നമോ ധർമായ ബൃഹദേ കൃഷ്ണായ ഗുണ്ടമേതസേ പുരുഷായ പുരാണായ സാംഖ്യയോഗേശ്വരായ ച. ഈശാ ഈശ്വര, മനവേ സർവജ്ഞാനിയാണ്, അന്തര്യാമിയാണ്, മനനശീലനാണ് பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். ஆசிஷாம் எல்லா விதமான அனுகிரகங்களுக்கும் காரணாத்மனே காரணஸ்வரூபனான பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். வரங்களை கொடுக்கிற வரதா உங்களுக்கு நமஸ்காரம். பிருஹதே சிரேஷ்டமான தர்மாய தர்மஸ்வரூபா நாராயணா உங்களுக்கு நமஸ்காரம். மோட்ச பிராப்திக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் தர்மார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம், அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் இப்படி இருக்கிறதுல தர்மார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். மோட்ச பிராப்திக்கு தர்மார்த்தமாக்கும் நம்மளை வழி நடத்துறது. அதர்ம சிந்தனை இல்லாதக்கு நல்லதை மட்டும் மனசா வாஜா கர்மனா செஞ்சா மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு தர்மார்த்தமாக்கும் நம்மளை வழி நடத்தணும். அகுண்டமேதசே கிருஷ்ணாய நமஹா. മേധസ് ചൊനന ബുദ്ധി, കുണ്ഠതകളൊന്നും ഇല്ലാത്ത ഒരു കുറവുമില്ലാത്ത അനന്ത വിജ്ഞാന സ്വരൂപനായിരിக்கிற தேவகி வசுதேவ புத்திரனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத பூர்ண சத்குணமூர்த்தியாக்கும் பூர்ணாவதாரமாக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிற பகவானே மகாவிஷ்ணு உங்களுக்கு நமஸ்காரம். புராணாய புருஷாய நமஹா. ஆதிநாராயணனுக்கு நமஸ்காரம். ஆதிநாராயணனோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்த
தாமரப்பூ இந்த உலகத்தோடு சிம்போலாக்கும். பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமான ஆதிநாராயணனுக்கு நமஸ்காரம். சாங்கிய யோகேஸ்வராய நமஹா. അമ്മാവാന ദേവഹൂതിക്ക് സാങ്ക്യശാസ്ത്രം ഉപദേശിച്ചത് വഴി இந்த പ്രകൃതി തത്വങ്ങളെ സെപ്പറേറ്റ് ആയിട്ട് തരംതിരിച്ച് കാട്ടി இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உபயோகமான ரீதியில துவைதபாவத்தை எக்ஸ்பிளைன் செஞ்சு അതൊന്നും പരമ്പൊരുൾ அப்படிங்கிற அத்வைத பாவம் கிடையாது அப்படின்னு எடுத்து காட்டின கபிலதேவனுக்கு நமஸ்காரம். நம்மளோட இந்திரியங்களால தெரியறதெல்லாம் நசிக்கிறதாக்கும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் நாசமில்லாத சத்தியமாக்கும் அப்படின்னு அம்மையான தேவஹூதிக்கு உபதேசம் செஞ்ச தேவஹூதி புத்திரனான கபிலதேவனுக்கு நமஸ்காரம். ஒரு சில புக்கில் சமஸ்த ஆசிஷாம் ஈஷா அப்படின்னும் இருக்கு. സമസ്ത ആശിഷാമീശ മനവേ കാരണാത്മനെ നമഃ ധർമായ ബൃഹദേ കൃഷ്ണായ അഗുണ്ഠമേതസേ. സമസ്ത ആശിഷാമീശ മനവേ കാരണാത്മനെ നമോ ധർമായ ബൃഹദേ കൃഷ്ണായ ഗുണ്ഠമേതസേ. പുരുഷായ പുരാണായ സാംഖ്യയോഗേശ്വരായ ച. இப்ப நம்ம பார்க்கறது நமஹ தே ஆசிஷாம் ஈஷா மனவே காரணாத்மனே நமஹ தர்மாய பிருஹதே கிருஷ்ணாய அகுண்டமேதசே புருஷாய புராணாய சாங்கியயோகேஸ்வராய ச. நமஸ்த ஆசிஷாமீஷ മനവേ കാരണാത്മനേ നമോ ധർമായ ബൃഹദേ കൃഷ്ണായ ഗുണ്ഠമേതസേ പുരുഷായ പുരാണായ സാംഖ്യയോഗേശ്വരായ ച. 43வது ஸ்லோகமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீருத்ரன் பிரஜேதசுகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற 11வது நமஸ்கார மந்திரத்தை ஆக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். இது வழி சக்தித்ரய சமேதாய மீடுஷே அஹங்கிருத ஆத்மனே சேதஹ ஆகூதி ரூபாய நமஹ வாஜஹ விபூதயே. சக்தித்ரய சமேதாய மீடுஷே அஹங்கிருதாத்மனே மீடுஷே அஹங்கிருத ஆத்மனே. சக்தித்ரய சமேதாய மீடுஷே அஹங்கிருதாத்மனே சேத ஆகூதி ரூபாய நமோ பாஜோ விபூதயே. ശക്തിത്രയം 3 ശക്തികളോട് സമേതായ 3 ശക്തികളോട് കൂടെ ചേർന്നിരിக்கிற பகவானுக்கு நமஹ நமஸ்காரம். இங்க சக்தித்ரயம் அப்படின்னு மாயா சக்தியை விசேஷிப்பிச்சதாக்கும். மாயா சக்திகளோடு கூடின பகவானுக்கு நமஸ்காரம். மாயை அப்படிங்கிற சித் சக்தியோடு கூடின பகவானுக்கு நமஸ்காரம். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்திகளோடு கூடி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். கர்த்திரு காரண கர்மசக்திகளோடு கூடி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். சத்குண ரஜோகுண சமோகுணத்தோடு கூடி இருக்கிற மாயாசக்தியோடு கூடி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். வைகாரிகம்
தைஜசம் தாமச சக்திகள் இன்க்ளூட் ஆயிருக்கிற அந்த மாயா சக்திகளோடு கூடி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். சத்குணம் அப்படிங்கிறது வைகாரிகமாக்கும், ரஜோகுணம் அப்படிங்கிறது தைஜசமாக்கும், தமோ சக்தி அப்படிங்கிறது தாமச சக்திகளாக்கும். திரிகுணங்களாலியாக்கும் இந்த மாயா பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னால 3 குணங்களும் சமபாவனையில இருந்தது. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களும் ஈக்குவல் அவஸ்தையில இருந்தது. அந்த ஈக்குவல் அவஸ்தைக்கு ஒரு மாற்றம் சம்பவிச்சோனையாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆச்சு. பகவானோடு சக்தியான மாயை பிரவர்த்திக்கிறதுனாலேயாக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடக்கிறது. மாயை அப்படிங்கிற பகவத் சக்தி இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்னுக்கும் எந்தவித அசைவும் கிடையாது. நமக்கு ஆசைகள் உண்டாகிறது இச்சா சக்தியினாலேயாக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நடத்துறதுக்காயிட்டு புத்தி சக்தி உபயோகிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை நடத்துறதுக்கு கிரியாசக்தியால பலதும் செய்யறோம். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி செஞ்சா மட்டும்தான் எந்த ஒரு பிரவൃத்தியும் செய்யறதுக்கு நம்மளால சாதிக்கும். துவைத பாவத்துல பல பல நாம ரூபங்களில இந்த பிரகிருதி காணப்படுறது பகவானோடு மாயாசக்தி அப்படிங்கிற திரிகுணங்களாலேயாக்கும். அதையாக்கும் இங்க சொன்னது. அப்படி இருக்கிற சக்தித்ரய ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். அகங்கிருத ஆத்மனே, அகங்காரத்தோடு அதிஷ்டான தேவதையான மீடுஷே, ஸ்துதிக்கப்படேண்டவனான ஸ்ரீருத்ரனுக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீருத்ரன் தான் இங்க பிரஜேதசுகளோடு முன்னால வந்து நின்று பிரஜேதசுகளுக்கு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கார். அந்த ஸ்ரீருத்ரனும் பகவான் மகாவிஷ்ணுதான் அப்படின்னு இதன் வழியா எடுத்து சொல்லப்படுறது. சேத ஆகூதி ரூபாய நமஹா, ஞான சக்தி கிரியாசக்தி ஸ்வரூபனாயிருக்கிற நாராயணனுக்கு நமஸ்காரம். ஞான ரூபத்தில சேதத்திலையும் கிரியாரூபத்தில இந்திரியங்களிலேயும் சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கிற நாராயணனுக்கு நமஸ்காரம். வாஜஹா விபூதயே நமஹா, வாக்மயமான விபூதிகளுக்கு காரணமாயிட்டு பிரவர்த்திக்கிற ஆதிநாராயணன் கிட்டேந்து உள்பவிச்ச பிரம்மாவான உங்களுக்கு நாராயணனுக்கு நமஸ்காரம். பிரம்மாவும் நீங்கள் தான். பரம்பொருள் அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியிலேந்தாக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் உண்டாயிருக்கா. அப்படி இருக்கிற வாக்மய ரூபியாயிருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம்.